வணக்கம் ப்ரோ. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "ஒரு பெண்ணால தான் ஒரு ஆண் வாழ முடியும். அதே மாரியே ஒரு பெண்ணால தான் ஒரு ஆண் அழியவும் முடியும்." அப்படிங்குவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா யார சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர சொல்லலாம். ஏன் பிராக் லெஸ்னர நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர் பண்ண ஒரு செய்கையினால அவரோட லைஃப்பும் டோட்டலா மாறிடுச்சு. அதே மாரி அவரோட ரெஸ்லிங் கெரியரும் ஒட்டு மொத்தமா மாறி, இப்ப எங்கிட்டு போறதுன்னே தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியா நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட லைஃபே மாறிடுச்சு ப்ரோ. ஏன்னா, நம்மளுடைய டபிள்யூ பிராக் லெஸ்னர் தான் எப்பயுமே டாப். அதாவது பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர்னா எல்லாரும் அ அ எப்படி சொல்றேன்னா, 4 பேர் பார்த்தாலே அவர பார்த்து ஒதுங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய பிராக் லெஸ்னர நம்மளுடைய டபிள்யூ அதிகமாவே ப்ரமோட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது ரெஸல்மேனியால நம்மளுடைய அண்டர்டேக்கர பீட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட கெரியர நம்மளுடைய டபிள்யூ எங்கேயோ கொண்டுட்டு போயிட்டாங்க. அதாவது யாரும் தொட முடியாத ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு நம்மளுடைய பிராக் லெஸ்னர். ஆனா இப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர் பண்ண ஒரு சின்ன தப்பால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அவரோட ரெஸ்லிங் கெரியரே மாறிடுச்சு. அதான் பார்த்துக்கங்க. ஒரு பெண்ணால எவ்வளோ எவ்வளோ விஷயம் நம்ம நம்மளால ஒரு பொண்ணால எவ்வளோ தூரம் பாதிக்க அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் எடுத்துக்கலாம். அதனால இப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர டபிள்யூ ஒட்டு மொத்தமா ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அதாவது ஒரு குப்பை தொட்டியில போடுற மாரி நம்மளுடைய பிராக் லெஸ்னர இப்போ போட்டுட்டாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய பிராக் லெஸ்னர குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றேன்னா, இந்த வருஷம் நடந்த ராயல் ரம்பிள்ல நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ஒரு பெண்ணிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. இது மாரி ஃபோட்டோஸ் வேணும், அது மாரி ஃபோட்டோஸ் வேணும் அப்புட்ன்னு சொல்லி நம்முடைய பிராக் லெஸ்னர் கேட்டிருந்தாரு. அதனால ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு அப்புட்ன்னு சொன்னதுனால, பிராக் லெஸ்னரோட ராயல் ரம்பிளுக்கு நம்முடைய பிராக் லெஸ்னர் வர ஸ்பாட்ட கூட வேற ஒரு ரெஸ்லருக்கு குடுத்துட்டாங்க. இது அவர் இடத்த இன்னொரு ரெஸ்லருக்கு குடுத்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர அ ஒப்பேத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப எப்படி இங்கிட்டிருந்து சொல்லணும்னு வச்சா நம்முடைய பிராக் லெஸ்னர ஒதுக்கிட்டாங்க அப்புட்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப 2024ல நம்மளுடைய சூப்பர் கார்டு அ குழந்தைகளுக்காக உருவாக்குன அந்த கார்டுல கூட நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவ தூக்கிட்டு இப்ப நம்மளுடைய ஜான் சினாவோட ஃபோட்டோவ வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸல்மேனியா 40ல கூட நம்மளுடைய பிராக் லெஸ்னர் இருந்த ஃபோட்டோவ தூக்கிட்டு, இப்ப வேற ஒரு ஃபோட்டோவ வச்சிருக்காங்க நம்மளுடைய அதே மாரி நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கு, நம்மளுடைய கும்தருக்கும் ரெஸல்மேனியா 40ல ஒரு ட்ரீம் மேட்ச்ச நம்மளுடைய கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மேட்சையும் நம்மளுடைய ஒட்டுமொத்தமா தூக்கிட்டாங்க. இப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர நம்மளுடைய ஒட்டுமொத்தமா ஒதுக்கிட்டாங்க. கை கழுவிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா, நம்ம இதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர க்குள்ள பார்ப்போமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறின்னு சொல்லலாம். 90% நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர டபிள்யூல பார்க்குவோமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனா நான்லாம் பிராக் லெஸ்னர மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, நான் சொல்றது என்னன்னா, பிராக் லெஸ்னர்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனா. எனக்கே பிராக் லெஸ்னர இது மாரி ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதே சத்தியமா என்னாலலாம் ஜீரணிச்சுக்கவே முடியல. ஆனா இதெல்லாம் பிராக் லெஸ்னரோட ஃபேன்ஸுலாம் இதெல்லாம் எப்படி ஏத்துக்குவீங்க அப்படின்னு சத்தியமா எனக்கெல்லாம் தெரியல. ஏன்னா பிராக் லெஸ்னரோட இழப்பு அப்படிங்கிறது க்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா இதே மாரி ஒரு விஷயம் 2021ல நடந்துச்சு. ஏன்னா அப்ப அப்ப நம்மளுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஃப்ரீடம்ல விட்டுட்டாங்க. ஏன்னா அப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட உதவிங்கிறது நம்மளுடைய க்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அதனால நம்மளுடைய பிராக் லெஸ்னர் என்ன பண்ணாலும் விட்டுட்டாங்க. ஒரு ஃப்ரீடம்ம குடுத்தாங்க. ஆனா இப்ப அப்படி பண்ணல. ஏன்னா அப்ப இருந்த ஒரு நிலைமை வேற, இப்ப இருக்க நிலைமை வேற. என்ன அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்க நிலைமை வேற அப்படின்னு கேட்டா, அப்ப நம்முடைய பிராக் லெஸ்னர் ரொம்ப ஒரு பீஸ்டான இருந்தாரு. ஒரு டாப்ல இருந்தாரு. அதனால நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட உதவி நம்ம க்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்க ஜெனரேஷன்ல நம்மளுடைய பிராக் லெஸ்னரே மிஞ்சுற அளவுக்கு நெறைய சூப்பர் ஸ்டார்லாம் க்கு வந்துட்டாங்க. அதனால இப்ப நம்முடைய பிராக் லெஸ்னர் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கந்த துணி எப்படி கிழிச்சு போட முடியுமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய பிராக் லெஸ்னர ரொம்ப ஒரு கீழ் மட்டத்துக்கே யூஸ் பண்றாங்க அப்படின்னா, க்கு வந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க. அதே மாரி
பிராக் லெஸ்னர் டபிள்யூக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்து எப்பொழுதும் போல நார்மலா வந்து நம்ம டபிள்யூல ஃபைட் பண்ணா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிராக் லெஸ்னர் டபிள்யூக்கு வரணுமா? வேணாமா? அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமா டபிள்யூக்கு நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு பிராக் லெஸ்னரோட ஃபேனா இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியே தீரணும். ஏன்னா, அப்படி இல்லன்னா, நீங்க பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் இல்லன்னு அர்த்தம். இது இல்லாம நம்மளுடைய இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க நியூஸ் என்னன்னா, நம்மளுடைய சோஷியல் மீடியாவே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்புட்ன்னா, நம்மளுடைய கோடியோட விஷயம் தான். அதாவது ராக் ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய கோடியோட இடத்த அபகரிச்சுக்கிட்டான். அதாவது ரோமன் டைன்ஸ் கூட நம்மளுடைய கோடி தான் மோதுறது. இப்ப கோடியோட இடத்த நம்மளுடைய ராக் பறிச்சுக்கிட்டான் அப்புட்ன்னு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸா போய்க்கிட்டு இருக்கு. அதாவது வி வாண்ட் கோடி அப்புட்ன்ட்டு போய்க்கிட்டு இருக்கு. இதே நம்ம அந்த வேர்ட நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது வி வாண்ட் பிராக் லெஸ்னர் அப்புட்ன்ட்டு ஒரு ஹேஷ்டேக்ல திரும்பியும் டபிள்யூக்கு எங்களோட பிராக் லெஸ்னர் வேணும் அப்புட்ன்னு சொல்லிட்டு ஒரு புரட்சிய பண்ணலாம் அப்புட்ன்னு நெனச்சா, நம்மளுடைய ஃபேன்ஸால அதிகமா பண்ண முடியும். ஏன்னா, ஃபேன்ஸ் நெனச்சா கண்டிப்பா எதையுமே மாத்தி அமைக்க முடியும். நான் எப்படி கான்ஃபிடென்ட்டா ஃபேன்ஸ் நெனச்சா மாத்தி அமைக்க முடியும் அப்புட்ன்னு சொல்றேன்னா, இப்ப நீங்க தான் சொன்னீங்க. அதாவது கோடியோட இடத்த ராக் பறிச்சுக்கிட்டு இப்ப கோடியையும், ராக்கையும் எப்படி சோசியல் மீடியாவிலும் சரி, ரெஸ்லிங் வேர்ல்ட்லயும் சரி எப்படி பேசப்படுதோ, அதே மாரி வி வாண்ட் பிராக் லெஸ்னர் அப்புட்ன்னு ஒரு ஹேஷ்டேக்க உருவாக்கி டபிள்யூக்கு கொண்டுட்டு போயிட்டு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் எங்க பிராக் லெஸ்னருக்கும் இருக்கும். நீங்க திரும்பி பிராக் லெஸ்னர கொண்டுட்டு வாங்க அப்புட்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்ட நீங்க குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட பிராக் லெஸ்னர் திரும்பி ரிங்குக்கு டபிள்யூக்கு வந்து ஃபைட் பண்றதுக்கு 100க்கு 100% கண்டிப்பா நம்முடைய பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வருவாரு. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.